Hello friends, welcome to Arun Academy channel. In the class we will talk about subject geography. In the class என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஜியோகிராஃபில இந்தியாவோட லொகேஷனை பத்தி பார்க்க போறோம். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் TNPSC ல மாடிஃபை பண்ண சிலபஸ் கேட்டிருந்தாங்க, ரீசன்ட்டா கொடுத்திருந்தாங்க. அந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். அந்த சிலபஸ்ல நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது இந்தியாவோட லொகேஷன் தான். சரி, இல்ல என்ன மாதிரி क्वेश्चंसலாம் கேட்பாங்க அப்படினு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் குரூப் 1 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஐஎஸ்டி லைன் எந்த ஸ்டேட் வழியா எந்த பிளேஸ் வழியா பாஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா எந்தெந்த கண்ட்ரி கூட பவுண்டரி ஷேர் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பார்டர் லைன் பேர் என்ன, அல்லது பவுண்டரி லைன் என்ன பேருன்னு கேட்பாங்க. இல்லாட்டி இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பவுண்டரி லைன் பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே தான் வரப்போகுது. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரிங்கிறது குளோபில் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கேட்பாங்க. ஜென்ரலாக இது குளோப் அப்படின்னா இது நார்த் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லுவோம். இதில் இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? இந்த ஜீரோங்கிறது தான் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் புக்லேயும் படிச்சும் இருப்போம். ஸோ இந்த ஜீரோங்கிறது ஈக்குவேட்டார் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஜீரோவுக்கு மேலே இருக்குது, அதாவது ஈக்குவேட்டாருக்கு மேலே இருக்கிறது வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இங்கிலீஷில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், தமிழில் வட அரைக்கோளம். அதே மாதிரி ஜீரோவுக்கு, அதாவது ஈக்குவேட்டாருக்கு சவுத்தில் இருக்கிற ரீஜனுக்கு பேர் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜீரோக்கு இந்தியாங்கிறது ஈக்குவேட்டாருக்கு நார்தர்ன் சைடில் இருக்கா இல்லாட்டி சதர்ன் சைடில் இருக்கான்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது தான் இந்தியாங்கிறது ஈக்குவேட்டாரோட நார்தர்ன் சைடில் இருக்குது. தமிழில் இந்தியா பூமத்திய ரேகைக்கு வடக்கு பகுதியில் இருக்குது, அல்லது வட அரைக்கோள பகுதிக்கு இருக்கிறதுங்கிறது தான் எக்ஸாக்டாக இருக்க போகுது. வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வழியாக போகிற அட்சரேகை கேட்பாங்க. சரிங்களா? அட்சரேகைனா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணுங்களா முதல்ல நமக்கு? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அட்சரேகை லாட்டிடியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து தீர்க்க ரேகை லாங்கிடியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜென்ரலாக நம்ம குளோப்லேயோ மேப்லேயோ பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எர்த் அப்படின்னா அதில் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ்லேயும் லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி லைன்ஸ் சில இருக்குது. இது ஆக்சுவலாக பூமியில் இருக்குமான்னு கேட்டால் பூமியில் இருக்காது. இது கற்பனையாக வரையப்பட்ட ஒரு கோடுன்னு சொல்கிறாங்க, அதாவது இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வரைகிறாங்க, இது ஏன் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஜென்ரலாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன், நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். இந்தியாவில் நம்ம மேட்ச் பார்த்துட்ருப்போம். சில டைம் மேட்ச் ஆஸ்திரேலியா வந்துட்டுருக்கோம். அப்போது நாம் பகலில் பார்ப்போம், நைட்டில் மேட்ச் ஆடிட்டுருப்போம். ஒன் டே மேட்ச் சொல்கிறேன். சரிங்களா? நான் பகலில் பார்ப்போம், ஒன் டே நைட்டில் ஆடிட்டு இருப்பான். இல்லை சில டைம் நாம் நைட்டில் இருப்போம், பகலில் மேட்ச் ஆடிட்டு இருப்பான். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அது எர்த்தோட ஷேப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதாவது குளோபில் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி டைம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி இருக்கவும் போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போது ஒரு ஊருக்கும் ஒரு டைம் இருக்கும், ஒரு மாதிரியான பகலோ இரவோ மாறி டிஃபர் ஆகும். அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னா இந்த லைன்ஸ் மூலமாக அதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பகல் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஊரில் நைட்டில் இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஊர் அப்படிங்கிறது ஈவினிங்கில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி அப்படிங்கிறது முந்தின நாள் நைட்டில் கூட இருப்பாங்க, பகலில் கூட இருப்பாங்க. சரிங்களா? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நம்ம தீர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாட்டிடியூட்ஸ், அதாவது தமிழில் அட்சரேகை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படி நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு லாட்டிடியூட்ஸ், அதாவது அட்சரேகை என்பது பூமியில் கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டலாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுங்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையிலே பூமியில் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்காது. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக, நம்மளோட அப்சர்வேஷனுக்காக, நம்மளோட புரிதலுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளா சில கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். அதுதான் அர்த்தம். அதுக்கு பேர் தான் இமேஜினரி அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அட்சரேகை அப்படிங்கிறது பூமியில் கிடைமட்டமாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிற கோட்டுக்கு பேர் தான் அட்சரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹரிசாண்டல் அப்படிங்கிறது முக்கியம், கிடைமட்டம் அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் ட்ரா பண்ணுற ஒரு லைனுக்கு பேர் தான் லாட்டிடியூட்ஸ் அல்லது அட்சரேகை அப்படின்னு சொல்கிறோம்.
இல்லை வேறு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த புவியில் அதாவது குளோபில் வரையப்படுற மிக நீளமான அட்சரேகை எதுன்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பூமியோட சென்டரில் இதை லைன் ட்ரா பண்ணுறாங்க. அதாவது பூமியோட மைய பகுதியில் செல்கிற ஒரு நீளமான அட்சரேகைக்கு பேர் தான் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு உங்களுக்கு ஜென்ரலாக டிஎன்பிசியில் என்ன டிஃபிகல்ட்டின்னு பார்த்தாங்கன்னா, நமக்கு அப்ஜெக்டிவாக கேட்காம அந்த தமிழில் காரணம் கூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி கூற்று காரணம் அசர்ஷன் ரீசன் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரில அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பூமத்திய ரேகை ஒரு அட்சரேகையா தீர்க்க ரேகையான்னு கேட்பாங்க. என்ன மாதிரி லைன் அப்படின்னா, பூமத்திய ரேகை அப்படிங்கிறது ஒரு அட்சரேகை. எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா, குளோபில் கிடைமட்டமாக வரைஞ்சிருப்பாங்க. எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி வரைஞ்சிருப்பாங்க. அதாவது இப்படி ஆரம்பித்து இப்படி ட்ரா பண்ணுவாங்க, இப்படி போக மாட்டாங்க, இப்படி வருவாங்க. சரிங்களா? அடுத்த லைன் சில இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைன்ஸ் ட்ரா பண்ணலாங்க. நமக்கு எல்லா லைன்ஸும் முக்கியம் கிடையாது. நம்ம முக்கியமான லைன் அப்படிங்கிறது ஒரு இந்த பக்கம் 3 இங்கே 2 மொத்தம் ஒரு 6-7 லைன் தான் நம்ம முக்கியமான லைனு. அதை போய் பார்க்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் 0 டிகிரி அப்படிங்கிறது ஈக்குவேட்டார் எங்கே ட்ராவல் ஆகுது, சென்ட்ரலில் ட்ராவல் ஆகுது பார்த்துட்டோம். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு மேலே அதாவது நார்தன் சைடில் பார்த்தோன்னா 23½ டிகிரி வடக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. அந்த லைன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறாங்க, தமிழில் கடக ரேகை. நம்பர் முக்கியம், அதோட ரொம்ப முக்கியம் டைரக்ஷன், வடக்கா தெற்கான்னு கேட்பாங்க, அதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ 0க்கு நார்தன் சைடில் வரையக்கூடிய ஒரு இமேஜினரி ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், தமிழில் கடக ரேகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே 23க்கு மேலே நார்தன் சைடில் 66 டிகிரி நார்த்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. அந்த லைனுக்கு பேர் தான் ஆர்டிக் சர்க்கிள், தமிழில் ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அதாவது புவியோட துருவ பகுதியில் ஒரு சர்க்கிள் போடுறாங்க. சர்க்கிளுக்கு பேர் தான் 90 டிகிரி நார்த், இதுக்கு பேர் தான் வட துருவம் சொல்கிறாங்க, நார்த் போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு இந்த நார்தன் சைடில் ஒரு 3 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதோட வேல்யூ என்ன 23½ டிகிரி நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் என்ன முக்கியம் நமக்கு, அதுக்கு மேலே கொஞ்சம் 66½ டிகிரி நார்த்னு இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆர்டிக் சர்க்கிள் அல்லது ஆர்டிக் வட்டம் அப்படி டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு மேலே 90 டிகிரி நார்த் டைரக்ஷன் ரொம்ப முக்கியங்க, நார்த், இதுக்கு பேர் தான் வட துருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லாட்டி நார்தன் போல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஈக்குவேட்டருக்கு சதர்ன் சைடு வரலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் வேல்யூஸ் மாறாது, ஆனால் டைரக்ஷன் மாறும். இங்கேயும் 23 இருக்கும், இங்கேயும் 23 இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு, இது நார்த்து, இது சவுத்து. அப்போது டைரக்ஷனை பொறுத்து இதோட நேமும் வேறு டிஃபர் ஆகும், டைரக்ஷனும் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போது நம்ம இங்கே நார்த்துலாம் பார்த்தோம், 23½ டிகிரி நார்த் அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 23½ டிகிரி சவுத் அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், தமிழில் மகர ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 66½ டிகிரி சவுத், சரிங்களா, 66½ டிகிரி சவுத் அப்படிங்கிறது அண்டார்டிக் சர்க்கிள். மேலாம் பார்த்தோம் இது ஆர்டிக்னு பார்த்தோம், ஆனால் இங்கே அது அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஒன்று தாங்க, நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. இங்கே வந்து வேல்யூ நம்பர் டிஃபர் ஆகாது, ஆனால் டைரக்ஷன் தான் டிஃபர் ஆகும். அந்த வகையில் 90 டிகிரி சவுத் அப்படிங்கிறது தென் துருவம், சதர்ன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன்ஸில் நீங்கள் வேல்யூ இந்த டைரக்ஷனோட நேம் மகப் பண்ணியே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடிக்கடி எல்லா எக்ஸாமும் கேட்கக்கூடிய கொஷின் இது. முக்கியமாக குரூப் 1ல் அசர்ஷன் ரீசன் காரணம் கூற்றில் கேட்குற கொஷின் முக்கியமானது பார்த்துங்க. அடுத்து அட்சரேகைகளை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, அட்சரேகை அப்படிங்கிறது அதாவது லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது குளோபில் ஈஸ்ட்லேருந்து வெஸ்டர்ன் சைடில் வரைகிற ஒரு பேரலல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லைன்ஸு எந்த இடத்துலையும் மீட் ஆகிக்காது. ஜென்ரல் ரயில்வே ட்ராக் போகும் இல்லைங்களா, அது கூட மீட் ஆகும். ஜென்ரலாக எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அண்ட் ரயில்வே ட்ராக் போகுது அப்படின்னா அது எந்த இடத்துலையுமே ஒன்று வெட்டிக்காது, இணையாகவே போயிட்டுருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் குளோபில் இந்த 2 கோடுகள் எங்கேயுமே இணையாமல் தனித்தனியாக போயிட்டுருக்கும், அதாவது இணையாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அட்சரேகை ஒரு இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
இந்த கோடுகள், அதாவது அந்த அட்சரேகை அப்படிங்கிறது எதை கணக்கிட பயன்படுதுன்னு கேட்பாங்க. எதை கணக்கிட பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா, புவியினுடைய வடக்குலேருந்து தெற்கோட மொத்த பரப்பையும் அளக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நம்ம லேட்டிடியூட்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது எதை மெஷர் பண்ண யூஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. இப்போ எர்த்தோட மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்தோட மொத்த லென்த் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் அப்படின்னு எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 90 டிகிரியிலேருந்து இந்த லைனுக்கான கேப் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். அடுத்து இதுக்குமான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். அந்த மாதிரி 1 1 1 எத்தனை டோட்டலாக 1 2 3 4 5. அப்போது எர்த்தோட மொத்த லென்த் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது எர்த்தோட நார்த்துலேருந்து சவுத் வரைக்குமான மொத்த டிஸ்டன்ஸ் எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இந்த லேட்டிடியூட்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க, இல்லை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன இந்த அட்சரேகையில் கேட்பாங்க அப்படின்னா, அட்சரேகையில் 0 டிகிரி அப்படிங்கிறது புவிக்கு மத்தியில் செல்லுதான்னு கேட்டாங்கன்னா ஆமாம், அது பூமியோட சென்ட்ரலில் ட்ராவல் ஆகிற ஒரு கற்பனை கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, ஈக்குவட்டருக்கு மேலே இது 3 கிலோமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். இல்லை இது 15 கிலோமீட்டர்னா இருந்தால் இதுவும் அதான் இருக்க போகுது. இது 100னா இது 100 தான். அப்போது இந்த லைனுக்கு நார்தன் ஹெமிஸ்பியரில் சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, எர்த்தோட சென்டரில் பாஸ் ஆகிற ஒரு லைன், ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் தான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசர்ஷன் ரீசனில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின், இதை பார்த்துக்கங்க. அடுத்து வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியா வழியாக செல்லக்கூடிய அட்சரேகை எதுன்னு கேட்பாங்க. அது ஈக்குவேட்டரா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஆர் நார்த் போல். இதில் எது இந்தியா வழியாக பாஸ் ஆகிற லாட்டிடியூட்ஸ் எதுன்னு கேட்பாங்க, அல்லது அட்சரேகை எதுன்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், ஈக்குவேட்டரா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், நார்தன் போலான்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் கடக ரேகை. அதோட வேல்யூவும் கேட்பாங்க. என்ன வேல்யூ பார்த்து இப்படின்னு கேட்பாங்க, என்ன வேல்யூன்னு கேட்பாங்க. 0 டிகிரியா, 23.5 டிகிரி நார்த்தா, 23.5 டிகிரி சவுத்தா, 66.5 டிகிரி நார்த்தா. உங்களுக்கு வேர்ட்ஸாகவும் கேட்டுலாம், இல்லாட்டி வேல்யூவாகவும் கேட்டுருவாங்க. ரெண்டுமே கேட்க பாசிபிள் இருக்குது. வேல்யூவாக கேட்டாங்க அப்படின்னா 23.5 டிகிரி நார்த், டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். வேர்டிங்ஸில் கேட்டாங்கன்னா அது பேர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு நல்ல கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் வழியாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஆர் 23.5 டிகிரி நார்த் பாஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. மொத்தமாக இந்தியாவில் ஒரு 8 ஸ்டேட் வழியாக இந்த லைன் பாஸ் ஆகுது. அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு குஜராத், செகண்டு ராஜஸ்தான். இது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி இந்தியா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைன் பாஸ் ஆகும். நம்ம ஜெனரலாக மேப்பில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த டாட்டர் லைனுக்கு பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அல்லது கடகரேகை. வேல்யூவாக கேட்டோம்னா 23.5 டிகிரி நார்த்து, டைரக்ஷன் முக்கியம். ஸோ இந்தியாவில் 8 ஸ்டேட் வழியாக அந்த லைன் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா குஜராத், செகண்டு ராஜஸ்தான், தேர்டு மத்திய பிரதேஷ், தமிழ் மத்திய பிரதேசம். அடுத்து சத்தீஸ்கர், சத்தீஸ்கர் வேறு, சண்டிகர் வேறு. சத்தீஸ்கர் அப்படிங்கிறது ஸ்டேட்டு, சண்டிகர் அப்படிங்கிறது அது யூனியன் டெரிட்டரி. ரெண்டு வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக பார்த்துங்க. சத்தீஸ்கர் வழியாக பாஸ் ஆகுது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழில் மேற்கு வங்காளம்.
தமிழில் கன்ஃபியூஷன் இருக்குங்க. மேற்கு வங்காளம்ங்கிறது வேறு, வங்கதேசம் அப்படிங்கிறது வேறு. மேற்கு வங்காளம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், வங்கதேசம் அப்படின்னா பங்களாதேஷ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்துங்க. இங்கே எங்கே பாஸ் ஆகுதுன்னா வெஸ்ட் பெங்காலில் பாஸ் ஆகுது. அப்போது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். 7th ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மிசோரம். 8வது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா திரிபுரா. மிசோரம் இது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்தில் ஒன்றா இருக்குது. திரிபுரா இதுவும் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று. ஸோ இந்த 8 ஸ்டேட் வழியாக தான் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அல்லது கடகரேகை அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. இல்லை ஸ்டேட்டாகவும் கேட்டுருவாங்க, இல்லாட்டி வேல்யூலையும் கேட்டுருவாங்க. அதனால இந்த 8 ஸ்டேட்டையும் அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதியும் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், குஜராத் இங்கே இருக்குது, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், மிசோரம், திரிபுரா. இந்த லைன், இந்த ஸ்டேட்டுக்குள்ளே அந்த லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்குறோன்னா லாங்கிடியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா குளோபில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெர்டிகலாக அல்லது செங்குத்தாக ட்ரா பண்ண லைனுக்கு, இமேஜினரி லைனுக்கு பேர் தான் லாங்கிடியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தமிழில் தீர்க்க ரேகைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன அச்சரேகைகளை பார்த்தோம் இல்லைங்களா, 0 டிகிரி பார்த்தோம், 23 ½ டிகிரி பார்த்தோம், 66 ½ டிகிரி பார்த்தோம், 90 பார்த்தோம். அந்த மாதிரி இதுலேயுமே 0ன்னு ஒரு லைன் மார்க் பண்ணுறாங்க. இந்த 0ங்கிறது வேறு, அதாவது அச்சரேகையில் 0 டிகிரி அப்படிங்கிறது வேறு, தீர்க்க ரேகையில் 0 டிகிரி அப்படிங்கிறது வேறு. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அதாவது கிடைமட்டமாக செல்கிற அச்சரேகைக்கு பேர் 0 டிகிரிங்கிறது ஈக்குவேட்டார், பூமத்திய ரேகை இங்கே சொல்கிறோம். அதுவே லாங்கிடியூடில் தீர்க்க ரேகையில் 0 டிகிரிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெரிடியன் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது முதன்மை மெரிடியன் கோடு. இங்கிலீஷில் மெரிடியன் ஆர் பிரைம் மெரிடியன். அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த மெரிடியன் கோடு எந்த பிளேஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. இது லாங்கிடியூடில். அதே மாதிரி அச்சரேகையிலையுமே பார்த்தீங்கன்னா, அச்சரேகை இந்தியா வழியாக எந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க. இது லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 1 கொஷின் தான் சொல்கிறேன், பார்த்துங்க. அதே அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, லாங்கிடியூட்லேயும் 0 டிகிரி இருக்குது, லாட்டிடியூட்லேயும் ஒரு 0 டிகிரி இருக்குது. இதோட பேர் ஈக்குவேட்டார், ஆனால் இதோட பேர் மெரிடியன் ஆர் பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லைனு எந்த பிளேஸ் வழியாக பாஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். முன்ன நான் சொன்னேன், அச்சரேகை அப்படிங்கிறது குளோபில் சென்ட்ராக பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, இந்த லாங்கிடியூட் லைன் 0 டிகிரி அப்படிங்கிறது எர்த்தோட சென்டரில் பாஸ் ஆகாமல் லண்டன், அதாவது வெஸ்டர்ன் சைடில், குறிப்பாக சொல்லணும்னா வேர்ல்டில் லண்டன் அப்படிங்கிற பிளேஸில் கிரீன்விச் இதெல்லாம் எக்ஸாக்டாக பாஸ் ஆகிற லைனுக்கு பேர் தான் 0 டிகிரி மெரிடியன் அல்லது பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மணி கேட்பாங்க, லண்டனாலும் ஒன்று தான், இல்லாட்டி கிரீன்விச் அப்படின்னாலும் கரெக்டு தான். அப்போது 0 டிகிரி மெரிடியன் கோடு அப்படிங்கிறது லண்டனில் கிரீன்விச் அப்படிங்கிற பிளேஸில் பர்பண்டிகுலராக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே அப்படியே இங்கே பார்த்தோம்னா, அதாவது இதுக்கு பேர் 0 டிகிரிங்கிறது ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? ரைட். இந்த லைனுக்கு என்ன மார்க் பண்ணுறோம், அதாவது கிரீன்விச்சுக்கு என்ன நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இது இங்கே. நம்ம இந்தியாவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட திட்ட நேரம் அல்லது திட்டக்கோடு எந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி குளோபில் நிறைய பிளேஸில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறாங்க. இந்தியாங்கிறது முன்னே பார்த்தோம், இந்தியாங்கிறது பூமத்திய ரேகைக்கு வடக்கில் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்தியாவிலேயும் ஒரு லைன் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ எப்படி வேல்யூஸ் மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ இந்த 0 டிகிரிக்கு ஈஸ்டர்ன் சைடு, கிழக்கு திசையில் எல்லாமே 0 1 2 3 4ன்னு 150 லைன் ட்ரா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 0க்கு மேற்கு சைட்லேயும்
0 1 2 3 150 ட்ரா பண்ணாங்க. ஸோ 180 180ங்கிறது 360 ஆகி போச்சு. 360 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்பியர் ஆச்சுங்களா. ஸோ 0க்கு வெஸ்டர்ன் சைடில் 0 1 2 3 சொல்லிட்டு 180 லைன் ட்ரா பண்ணாங்க. அதே மாதிரி 0க்கு ஈஸ்டர்ன் சைடில் 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 180 லைன் ட்ரா பண்ணுறாங்க. டோட்டலாக 360. அது ஒரு கம்ப்ளீட் ஸ்பியரை ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா 0ங்கிறது லண்டனில் போயிடுச்சு, முன்னே பார்த்துட்டோம். இந்தியாவில் போகிற ஒரு தீர்க்கரேகை கேட்பாங்க, அது எந்த ஊரில் போகுதுன்னு கேட்பாங்க, அதான் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இந்தியாவில் ஒரு தீர்க்கரேகை பாஸ் ஆகுது, அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 82 டிகிரி 30 நிமிஷம் கிழக்கு. ஈஸ்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா. அப்போது இந்தியாவில் ஏதோ ஒரு பிளேஸில் போகிற வேல்யூக்கு பேர் தான் 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஊரில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷில் அலகாபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மிர்சாப்பூர்னு ஒரு சின்ன லொக்கேஷன் இருக்குங்க. அப்போ மிர்சாப்பூர் ஜென்ரலாக டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷனே கேட்டாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. யூபினாலும் ஓகே தான், அலகாபாத் இல்லாட்டி மிர்சாப்பூர், இது 3மே லொக்கேஷன் தான். லாஸ்ட் டைம் குரூப் 1ல் மிர்சாப்பூர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் மிர்சாப்பூர்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது இந்தியாவில் போகிற தீர்க்க ரேகை அப்படிங்கிறது வேல்யூ 82 டிகிரி 30 நிமிஷம் ஈஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துட்டோம். இதுவும் முக்கியம், டிரெக்ஷன் ஈஸ்ட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வேறு என்ன முக்கியம்னா எந்த ஸ்டேட் வழியாக போகுதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷில் அலகாபாத்தில் மிர்சாப்பூருங்கிற பிளேஸில் இந்த லைன் உள்ளே பாஸ் ஆகுதுங்கிறது கொஷின், சரிங்களா. ரைட். நம்ம வேறு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 0 டிகிரி மெரிடியன் கோடுங்கிறது பூமியோட மத்தியில் செல்லாது. எங்கே பாஸ் ஆகுதுன்னா கிரீன்விச் அப்படிங்கிற பிளேஸில் பாஸ் ஆகுது, சரிங்களா. இந்த கோட்டுக்கு பேர் தான் மெரிடியன் கோடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே வாங்கலேன், இந்த கோட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதாவது 82 டிகிரி 30 நிமிஷம் சொன்ன பார்த்தா லைனு, அந்த லைனுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த கோட்டுக்கு பேர் தான் இந்திய திட்ட நேரம் அல்லது திட்ட கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் IST அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், தமிழில் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ கேட்பாங்க. ஸோ ஐஎஸ்டியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா GMT + 530. என்றால் நம்ம ஃபோன்லலாம் பார்த்துருப்போம், புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னா டைம் செட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. GMT + 530 தான்ங்கிறது இந்தியாவோட IST டைம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இந்த மெரிடியன் கோடை பார்த்து 0 டிகிரி பார்த்தோம் இல்லைங்களா, இதோட மார்க் பண்ணாங்கன்னா 0ங்கிறது தான் 12 o'clock ரெப்ரசென்ட் பண்ணும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் 12 o'clock, அதாவது கிரீன்விச்சில் 12 o'clock அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது விடிகாலில் 5:30 மணியோ இல்லாட்டி நைட்டு 5:30 மணியோ கூட இருக்கலாம், புரியுதுங்களா. சாயந்தரம் 5:30 மணியாக கூட இருக்கலாம். ஸோ லண்டனில் 12 o'clock அப்படின்னா இந்தியாவில் நம்ம அட்வான்ஸ் கொஞ்சம் தள்ளியிருப்போம். அதாவது எவ்வளோ தள்ளியிருப்போம்னா 530 hours நம்ம டிலேயில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அட்வான்ஸில் இருப்போம். அப்போது GMT அப்படிங்கிறது இங்கே 12 அல்லது 00 மென்ஷன் பண்ணும். அப்போது லண்டனில் 12 o'clock அப்படின்னா இந்தியாவில் டைம் அப்படிங்கிறது GMT + 530, நம்ம 530 இருப்போம் அப்படின்னு அர்த்தம். விடிகாலில் 530 இருக்கலாம், இல்லாட்டி சாயந்தரம் 530 இருக்கலாம், சரிங்களா. இதுக்கு அர்த்தமே அதுதான். அப்போ இந்தியாவோட ISTயோட வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? ஆக்சுவலாக இது 2015 குரூப் 2 கேட்ட கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட ISTயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது GMT + 530 GMT - 530 கேட்டிருந்தாங்க. எதுங்க வரும்? ப்ளஸ்ங்கிற வேல்யூ ரொம்ப முக்கியம், நம்ம அட்வான்ஸில் இருப்போம்னு அர்த்தம். அப்போது GMT IST அப்படிங்கிறது GMT டைமோட 530 hours அட்வான்ஸ் அப்படிங்கிறது தான் IST அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் இந்திய திட்ட நேரம். எந்த ஊர் வழியாக பாஸ் ஆகுது? அலகாபாத்தில் மிர்சாப்பூர் வழியாக பாஸ் ஆகுது, சரியா. சரிங்க. இப்போது நம்ம படித்த அட்சரேகை தீர்க்கரேகை வச்சு இந்தியாவோட அமைவிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்தியாங்கிறது எந்த அட்சரேகையில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம், எந்த லாட்டிடியூடில் பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 23.5 டிகிரி நார்த்தில், அது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதோட வேல்யூ இது டைரக்ஷன் நார்த் சைட் அப்படின்னு பார்த்துருக்கோம். லைன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து நான் பார்க்க போகிறோன்னா குளோபில் இந்தியாவோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த சைஸ் தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது 0 டிகிரி அப்படின்னா 0 டிகிரிக்கு மேலே தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது, நான் அதான் இங்கே போட்டிருக்கேன், சரிங்களா. அப்போது என்ன இங்கே கவனிக்கணும் அப்படின்னா
ஜீரோக்கு மேலே 1 2 3 சொல்லிட்டு 90 லைன்ஸ் போட்டுருப்பாங்க. 90 லைனுங்கிறது தான் நார்தன் போல். ஸோ அப்போ 1 2 3 நிறைய லைன்ஸ் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு லைன் பேர் தான் 23.5 டிகிரிங்கிறது. அதுக்கு பேர் தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்து நான் பார்க்க போகிறேன்னா இந்தியாவோட நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே ஜம்மு காஷ்மீர் நமக்கு தெரியும். அப்போ இந்தியாவோட நார்தன் மோஸ்ட் பாயிண்ட்டோட வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? என்னென்னு பார்த்தோன்னா 37 டிகிரி 6 மினிட் நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவோட இந்த அச்சரேகையை பாயிண்ட் பண்ண கேட்டாங்கன்னா வேல்யூ 37 டிகிரி 6 மினிட் நார்த்துன்னு சொல்கிறாங்க. பிளேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர். சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட் நார்த்து. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இங்கேயே நார்த்து போடுறோம், இங்கே சவுத் தானே போகணுன்னு கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்தியாவோட மொத்த லொக்கேஷனுமே நார்த்து தான் இருக்குது. இந்தியாவுக்கு தான் கன்னியாகுமரி சவுத்தை தவிர என்டையர் குளோபில் பார்த்தோன்னா கன்னியாகுமரி நார்த்தில் தான் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் நார்த்தில் தான் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரிக்கு 8 டிகிரி 4 மினிட் நார்த்து, அதுதான் அதோட வேல்யூ. நார்த்தில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி 6 மினிட் நார்த்து ஜம்மு காஷ்மீரில். இதுவும் நார்த்து தான், இதுவும் நார்த்து தான். ஏன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து குஜராத்தோட எக்ஸ்டென்ஷன் இந்த ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா குஜராத், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் எக்ஸ்டெண்டாக இருக்க போகுது. அதாவது இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் மோட் எக்ஸ்டெண்ட் பார்த்தோம்னா அது அருணாச்சல் பிரதேஷ். வேல்யூ கேட்டாங்கன்னா 97 டிகிரி 25 மினிட் ஈஸ்ட் அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவோட நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இந்த நாலோட எக்ஸ்டென்ட்டும் கேட்பாங்க. அதோட வேல்யூவும் முக்கியம். எந்த கண்ட்ரி அதோட என் மார்க்காக இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? நார்த்தில் ஜம்மு காஷ்மீர், சவுத்தில் கன்னியாகுமரி, ஈஸ்ட்டில் அதாவது இந்தியாவோட ஈஸ்ட்டுக்கு குஜராத், இந்தியாவோட வெஸ்ட்டுக்கு அருணாச்சல் பிரதேஷ். அதோட நமக்கு வேல்யூவும் முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸு மற்ற கண்ட்ரி கூட எப்படி பவுண்டரியை ஷேர் பண்ணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மேப்பில் பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் கூட பார்டரில் இருக்கும், இந்த பக்கம் சைனா கூட பார்டரில் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் மற்ற கண்ட்ரி கூட பார்டரில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்தியா வித் இந்தியன் ஸ்டேட்ஸ் வித் பாகிஸ்தான் பார்க்க போகிறோம். அதில் இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் பாகிஸ்தான் கூட பார்டரில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? அடுத்த ஸ்டேட்டு பஞ்சாப். நெக்ஸ்ட்டு குஜராத், ராஜஸ்தான். ஸோ இந்த 4 ஸ்டேட்டு தான் இந்தியன் ஸ்டேட்ஸு பாகிஸ்தான் கூட பார்டரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த கண்ட்ரி இந்தியா ஸ்டேட்ஸ் வித் சைனான்னு பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதனால இந்த ஸ்டேட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கிம், அடுத்து அருணாச்சல் பிரதேஷ். ஸோ சைனா கூட இந்த ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கண்ட்ரி இந்தியன் ஸ்டேட்ஸ் வித் நேபாள். நேபாள் கூட இருக்கிற இந்தியன் ஸ்டேட்ஸ் பவுண்டரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு பீகார், நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட், அடுத்து உத்தரப்பிரதேஷ், அடுத்து சிக்கிம், லாஸ்ட்டாக வெஸ்ட் பெங்கால். பீகார், உத்தரகாண்ட், உத்தராஞ்சல்ங்கிறது ஓல்டு நேமு, இப்போ உத்தரகாண்ட் பேர் மாற்றியாச்சு. பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அடுத்த ஸ்டேட்டு பங்களாதேஷ். தமிழில் வங்கதேசம். மேற்கு வங்கம் வேறு, வங்கதேசம் வேறு. மேற்கு வங்கம் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால், இந்தியன் ஸ்டேட். அது வங்கதேசம்ங்கிறது வேறு கண்ட்ரி, அது பங்களாதேஷ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து பங்களாதேஷ் கூட என்ன கண்ட்ரி ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு அஸ்ஸாம், செகண்ட் வெஸ்ட் பெங்கால், தேர்டு மிசோரம், அடுத்து மேகாலயா, லாஸ்ட்டாக திரிபுரா. எப்பவுமே ஜியாகிரஃபி டாப்பிக்கில்
இந்தியாவோட மற்ற ஸ்டேட்ஸ் முக்கியமோ இல்லையோ, ஆனால் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தம் 8 ஸ்டேட் இருக்குது. அந்த 8 ஸ்டேட்டோட கேபிட்டலும் முக்கியம், அவங்களுடைய கல்ச்சர், அதில் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களும் முக்கியம். அதனால் இந்த 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட கேபிட்டலும் பார்த்து வச்சுக்கணும், அவங்களோட ஃபெஸ்டிவலும் பார்த்துக்கணும், முக்கியமாக அந்த ஊரில் வர ட்ரைப்ஸையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா பூட்டான். பூட்டானில் எந்த கண்ட்ரி பார்டர் பண்ணிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு சிக்கிம், செகண்ட் வெஸ்ட் பெங்கால், தேர்டு அருணாச்சல் பிரதேஷ், ஃபோர்த்து அஸ்ஸாம். அப்போ இந்த 4 இந்தியன் ஸ்டேட்டு தான் பூட்டான் கூட நேபரிங் அல்லது பார்டரிங் கண்ட்ரிஸாக இருக்குது, ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து மியான்மர் கூட. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு அருணாச்சல் பிரதேஷ், செகண்ட் ஸ்டேட் நாகாலாந்து, தேர்டு மணிப்பூர், லாஸ்ட்டாக மிசோரம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்டு மிசோரம், இந்த 4 ஸ்டேட்டும் இது கூட பார்டரிங் கண்ட்ரிஸாக இருக்குது. அடுத்து ஆப்கானிஸ்தான் கூட பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் பார்டரில் இருக்கும். ஸோ அப்போ இந்தியன் ஸ்டேட்டான ஜம்மு காஷ்மீர் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் கூட பார்டரிங் கண்ட்ரி ஸ்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 7 கண்ட்ரி கூட எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்தியாவில் பார்டராக இருக்குங்கிறதும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட பார்டர் லைன். இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற ஒரு முக்கியமான கொஷின்ஸ் இது. இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்குமான பார்டர் லைன் பேர் கேட்பாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான, தமிழில் எல்லை கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை கோட்டோட பேர் கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் ராட் கிளிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழையும் ராட் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா, இது ஜம்மு காஷ்மீர் இருக்குது, இது இந்தியா அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் தான் ராட் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓகே அப்படிங்கிறது வேறு, ராட் கிளிஃப் அப்படிங்கிறது வேறு. பிஓகே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்திய பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வேறு. எல்லை கோடு அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பவுண்டரி லைன், எல்லை கோடோட பேர் தான் ராட் கிளிஃப் லைன் அல்லது ராட் கிளிஃப் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான எல்லை கோட்டோட பேர். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், அது பேர் ராட் கிளிஃப். செகண்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான லைனுக்கு பேர் மேக்மோகன். மக்மேகன் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை கோட்டோட பேர் பூர்வாச்சல். நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான எல்லை கோட்டோட பேர். இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான எல்லை கோட்டோட பேர் ராடோலிஃப். ராட்கிளிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், ராடோலிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான எல்லை கோட்டோட பேர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் கான பவுண்டரி லைன் பேர் கேட்பாங்க. அது பேர் டுராண்ட், DURAND, தமிழில் டுராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் அஞ்சு கண்ட்ரி பார்த்துருக்கோம். பவுண்டரி லைன் பேர் பார்த்துங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ராட்கிளிஃப் லைன், இந்தியாவுக்கும் சைனாவுக்குமானது மேக்மோகன் லைன், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான லைன் பேர் பூர்வாச்சல், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும்
ராட்லிஃப் வேறு ராட்லிஃப் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது நேபாளுக்கு, இது பாகிஸ்தானுக்கு. அடுத்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான பார்டர் லைன் பேர் டூராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸும் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ஸ்டேட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதோட கேபிட்டல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு எந்த ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஒரு ஸ்டேட் இருக்குது இல்லைங்களா. உத்தரகாண்ட் ஒரு கேபிட்டல் நமக்கு தெரியும், டேராடூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இதுதான் உத்தரகாண்ட் கேபிட்டலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை உத்தரகாண்டோட வின்டர் கேபிட்டலாகவும் இதோட சம்மர் கேபிட்டலாக கெய்ர் சைன் ஒன்று இருக்குது. கெய்ர் GAIRSAIN கெய்ர் சைன். ஸோ உத்தரகாண்டோட வின்டர் கேபிட்டலாக டேராடூனையும் உத்தரகாண்டோட சம்மர் கேபிட்டலாக கெய்ர்சைன் இப்போ புதுசு 2020 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. வின்டர் கேபிட்டல் என்ன, சம்மர் கேபிட்டல். நம்ம ஜம்மு காஷ்மீர் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஜம்மு காஷ்மீர் பார்த்தோன்னா அது சம்மர் கேபிட்டல் ஒன்று, வின்டர் கேபிட்டல் 2 இருக்குது. புரியுதுங்களா. ஜம்மு காஷ்மீர் சம்மர் கேபிட்டல் அப்படிங்கிறது ஸ்ரீநகர். ஜம்மு காஷ்மீரோட வின்டர் கேபிட்டல் அப்படிங்கிறது ஜம்மு. அந்த மாதிரி உத்தரகாண்டுக்கு சம்மர் கேபிட்டல் கெய்ர்சைனாகவும் வின்டர் கேபிட்டல் டேராடூனாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கரண்ட் அஃபேர்ஸ் இது பார்த்துக்கும். ரைட். ஸோ நமக்கு இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் முக்கியம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட ஸ்டேட் என்ன, அதோட கேபிட்டல் என்ன, நம்ம ரெண்டுமே பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அஸ்ஸாமோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா திஸ்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் இட்டாநகர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மணிப்பூர் கேபிட்டல் இம்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெகாலயாவுக்கு ஷில்லாங் சொல்கிறாங்க, தமிழில் ஷில்லாங். மெகாலயாவோட கேபிட்டல் ஷில்லாங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மிசோரமோட கேபிட்டல் ஐஸ்வால். மிசோரமோட கேபிட்டல் ஐஸ்வால். அடுத்து நாகாலாந்துன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு. அதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா கோஹிமா அப்படின்னு சொல்கிறாங்க, கோஹிமா. அடுத்து சிக்கிமோட ஸ்டேட்டு கண்டக் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆவதாக பார்த்தோன்னா திரிபுராவோட கேபிட்டல் அகர்டாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட ஸ்டேட்டும் முக்கியம், கேபிட்டலும் முக்கியம். வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதில் சிக்கிமை தவிர்த்து மீதி இருக்கிற 7 ஸ்டேட்டுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்குது, நிக்நேம் இருக்குது. அதுதான் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 ஸ்டேட்டில் சிக்கிமை தவிர்த்து மீதி இருக்கிற 7 ஸ்டேட்டும் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. இதோட 7 ஸ்டேட்டோட பேர் தான் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ஸ்டேட்டை விட நமக்கு யூனியன் டெரிட்டரிஸில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் பார்த்தோன்னா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரை பிரித்தாங்க இல்லைங்களா. ஜம்மு காஷ்மீரை ஜம்மு அண்ட் காஷ்மீராகவும் இன்னொன்று லடாக்குன்னு பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிற 8 யூனியன் டெரிட்டரிஸோட கேபிட்டல் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது டெல்லி. அதோட கேபிட்டல் நியூ டெல்லி, புது டெல்லி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள்னு சொல்கிறாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ். அதோட கேபிட்டல் பார்த்தோன்னா போர்ட் பிளேயர், தமிழில் பிளேயர் துறைமுகம், பிளேயர் துறைமுகம். இங்கிலீஷில் போர்ட் பிளேயர், BLAIR, போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்க. என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, முன்ன எப்படி இருந்துச்சுன்னா தாத்ரா நகர் மற்றும் ஹவேலி அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும்,
டையூ அண்ட் டாமனுங்கிறது யூனியன் டெரிட்டரி தனித்தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2020 ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மாறி போச்சுன்னா தாத்ரா நகர் அண்டு நகர் ஹவேலி டையூ அண்ட் டாமனுங்கிறது ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க. அதோட கேபிட்டல் பார்த்தோன்னா டாமன். இதுக்கு முன்னாடி 9 இருந்துச்சுங்க இதோட சேர்த்து. ஆனால் இப்போ 2 ஒன்றா மிங்கிள் பண்ணதால இப்போ 8 தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இதோட கேபிட்டல் டாமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லக்ஷத்தீவுகள். லக்ஷத்தீவோட கேபிட்டல் கேட்டாங்க அப்படின்னா அது பேர் கவாரட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. KAVARATTI. லக்ஷத்தீவோட கேபிட்டல் அப்படிங்கிறது கவாரட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி தான். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம இன்னே பார்த்தோம். ஜம்முவோட காஷ்மீர் சம்மர் கேபிட்டல் என்ன? ஸ்ரீநகர். அதோட வின்டர் கேபிட்டல்னு பார்த்தோம்னா ஜம்மு. அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க லடாக். லடாக்கோட சம்மர் கேபிட்டல் கேட்பாங்க. லடாக்கோட சம்மர் கேபிட்டல் அப்படிங்கிறது லே. கேள்விப்பட்டிருப்பீங்களா? லே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லே அப்படிங்கிறது. வின்டர் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா கார்கில். ஸோ லடாக்கோட சம்மர் கேபிட்டல் அப்படிங்கிறது லே, வின்டர் கேபிட்டல் அப்படிங்கிறது லடாக் கார்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சண்டிகர் கேபிட்டல் கேட்டாங்கன்னா அதுக்கு சண்டிகர் தான். இந்த மாதிரி நமக்கு 3 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த தாத்ரா நகர் அண்ட் ஹவேலி ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதோட கேபிட்டல் பார்த்தோன்னா டாமன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரோட சம்மர் கேபிட்டல் என்ன? வின்டர் கேபிட்டல் என்ன? அடுத்து லடாக் யூனியன் டெரிட்டரியோட சம்மர் கேபிட்டல் என்ன? லே. வின்டர் கேபிட்டல் என்ன? கார்கில். அடுத்து ஸ்டேட்ஸில் பார்த்தோன்னா உத்தரகாண்டோட ரீசெண்டான இப்போ பிரித்தாங்க சம்மர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா கெய்ர்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜென்ரலாக வேறு ஓவராலாக கேட்பாங்க பார்த்தோம்னா எத்தனை யூனிட் டெரிட்டரிஸ் இருக்குது? 8, 9, 10 கேட்பாங்க. இப்போ 8 தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது இந்தியாவில் மொத்தமாக. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மொத்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது 8 அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்துங்க ஸ்டேட்ஸில் சைஸ் வாரியாக, அதாவது ஜாகிரபிக்கல் சைஸை பார்த்து பரப்பு அளவில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ஸ்டேட் ஆர் லார்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ். பரப்பு அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ராஜஸ்தான். சரிங்களா? அப்போ ராஜஸ்தான் தான் பரப்பு வகையில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தோன்னா கோவா. ஸோ இந்தியாவில் சைஸ் பரப்பு வரையாக பார்க்கும்போது பெரிய ஸ்டேட் அப்படிங்கிறது ராஜஸ்தான், ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட்டில். அடுத்து யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பரப்பளவில் இருக்கிற மிகப்பெரிய யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது லடாக். யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற மிக சிறிய யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது லக்ஷத்வீப். ஸோ ஸ்டேட்ஸில் பரப்பளவில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டேட் ராஜஸ்தான், மிக சிறிய ஸ்டேட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது கோவா. யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தோன்னா லடாக்குங்கிறது லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி, லக்ஷத்வீப் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் டெரிட்டரி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க பாப்புலேஷன் பேசிஸில் பார்க்கும்போது எது பெரிய ஸ்டேட்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற பெரிய ஸ்டேட் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து பிக்கெஸ்ட். பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனில் உத்தரப்பிரதேஷ் பிக்கெஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது.
சிக்கிம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டு பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் ஹையஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷத்வீப் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். எதை பேஸ் பண்ணி? பாப்புலேஷனை பேஸ் பண்ணி. அதுவே முன்ன பார்த்த மாதிரி சர்ஃபேஸை வச்சு பார்க்கும்போது ஸ்டேட்லேயே ரொம்ப பெரிய ஸ்டேட் அப்படிங்கிறது ராஜஸ்தான் பார்த்தோம். சின்னதுன்னு பார்த்தா கோவா பார்த்தோம். யூனியன் டெரிட்டரிஸில் லடாக் ரொம்ப பிக்கஸ்ட்னு பார்த்தோம். லக்ஷத்வீப் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்னு பார்த்தோம். இது பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், இது பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ், பரப்பில் பேஸ் பண்ணும்போது. உத்தரப்பிரதேஷ், சிக்கிம், டெல்லி, லக்ஷத்வீப். இது ராஜஸ்தான், கோவா, லடாக், லக்ஷத்வீப். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது வேர்ல்டில் வர எந்த கண்ட்ரியுமே, கண்ட்ரின்னு சொல்கிறேன், எந்த ஒரு நாட்டையுமே சப்கான்டினென்ட் துணை கண்டம் அப்படின்னு யாரும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்தியா மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 ரீசன்ஸ் இருக்குங்க. ஒரு 6 காரணங்கள் இருக்குது. அதை கண்டிப்பாக கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, இந்தியா ஒரு துணை கண்டம் அழைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்கான்டினென்ட் கூட கேட்பாங்க. அப்போது இந்த 6 ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபீச்சர்னால் இயற்கை அமைப்புகள். இயற்கை அமைப்புகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸை பற்றி குறிக்கும். அதாவது மலைகள் பற்றின, பிளாட்யூஸு, அதாவது பீடபூமிகள், நதிகள், ஏரிகள், ஆறுகளை பற்றி ஒரு இந்தியாவில் அதிகமான இயற்கை வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிக்கிறது தான் இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட லேண்ட் ஃபார்ம்ஸையும் குறிக்கும். ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்கிறாங்க, தமிழில் காலநிலை நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்ச்சுரல் நார்ம்ஸ் அப்படின்னா கலாச்சார கூறுகள். அடுத்து ஏன்ஷியன்ட் அண்டு எத்னிக் குரூப்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பழங்கால மக்கள் மற்றும் அவங்களுடைய கலாச்சாரம். அடுத்து ஹியூஜ் ஏரியா, பரந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 6 ஃபீச்சர்ஸ் இன்னும் இருக்குது. பட் இந்த 6 பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இந்தியாவை மற்ற கண்ட்ரியை சொல்லாத மாதிரி இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே. சரிங்களா? ரைட். அப்போ ஃபிசிக்கல் ஃபீச்சர், கிளைமேட்டிக் கண்டிஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், கல்ச்சுரல் நார்ம்ஸு, ஏன்ஷியன்ட் அண்ட் எத்னிக் குரூப்ஸ், ஹியூஜ் ஏரியா, இது 6மே பார்த்துங்க. வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் ஏ, ஸ்கூல்லே படிச்சிருப்போம், இந்தியா இஸ் ஏ பெனின்சுலார் கண்ட்ரி படிச்சிருப்போம். கிளைமேட் வச்சு பார்க்கணும்னா இந்தியா இஸ் ஏ ட்ராபிக்கலாக கேட்பாங்க. நம்ம இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி, தமிழில் வெப்பமண்டலம் சொல்லுவோம் இல்லைங்களா, வெப்பமண்டல நாடு. அந்த வரிசையில் இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட்டு கூட. ஸோ 3 மாதிரி கேட்கலாம். இந்தியா இஸ் ஏ பெனின்சுலார் கண்ட்ரி. என்ன அர்த்தம் பெனின்சுலார் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட 3 சைட்ஸ் வாட்டர் இருக்கும், ஒரு சைட் லேண்ட் ஃபார்ம் இருக்கும், அதுதான் பெனின்சுலார் நம்ம சொல்கிறோம். அடுத்து கிளைமேட்டை வச்சு பார்க்கும்போது இந்தியா ஒரு ட்ராபிக்கல். எப்படி ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் ஏ ட்ராபிக்கலா, டெம்பரேட்டா, போலார் ரீஜனா, இல்லை சப்ட்ராபிக்கான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக பார்க்கும்போது இந்தியா இஸ் ஏ ட்ராபிக்கல் கண்ட்ரி, அதாவது வெப்பமண்டல நாடுன்னு சொல்லுவாங்க. வேறு இன்னும் எப்படி குறிப்பாக கேட்கணும் அப்படின்னா, இந்தியாவோட லொக்கேஷன் வச்சு கேட்பாங்க. அதாவது நார்தர்ன் சைடு என்ன மாதிரி இருக்குது,
சதர்ன் சைடு எப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம பண்ணலான்னா, இந்தியாவோட சதர்ன் ரீஜன், அதாவது 23.5 டிகிரி கீழே சவுத்தில் பார்த்தோம், அதாவது மத்திய பிரதேசுக்கு கீழே சொல்கிறேன், மத்திய பிரதேசுக்கு பாதி கீழே பார்த்தோம்னா இந்தியா வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி, ட்ராபிக்கல் ரீஜியன். அதுவே நார்தர்ன் சைடில், அதாவது மத்திய பிரதேசுக்கு பாதி மேலே, அங்கே பார்த்தோன்னா அது வந்து டெம்பரேட் கிளைமேட், மித வெப்ப மண்டலம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொல்கிறாங்க, இந்தியன் ஜென்ரலாக கேட்டோம்னா அது ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவோட நார்தர்ன் சைடு எப்படி இருக்குது, சதர்ன் சைடு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட நார்தர்ன் சைடு அப்படிங்கிறது டெம்பரேட் கிளைமேட்டாகவும் இந்தியாவோட சதர்ன் சைடு அப்படிங்கிறது ட்ராபிக்கல் கிளைமேட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நார்தர்னில் எப்படி, சதர்னில் எப்படி, ஓவராலாக எப்படி. இந்தியா இஸ் ஏ பெனின்சுலர் கண்ட்ரி, இந்தியா இஸ் ஏ சப் கான்டினென்ட்னு கேட்பாங்க. கான்டினென்ட் வேறு, சப் கான்டினென்ட் வேறு, மொத்தம் 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அது வேறு. சப் கான்டினென்ட்டுங்கிறது இந்தியாவுக்கான ஒரு நிக் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்னால. ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லொக்கேஷனை பற்றி தான் பார்த்துருக்கோம். லொக்கேஷனில் இந்தியா வந்து நார்தர்ன் சைடில் இருக்குதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அட்சரேகைனா என்ன, தீர்க்க ரேகைனா என்னன்னு பார்த்தோம். அட்சரேகையில் பூமத்திய ரேகை, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகை, அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர் ரேகை, இதை பற்றிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அட்சரேகையில் பூமத்திய ரேகைங்கிறது இடத்துக்கு சென்டரில் போகுது, 0 மார்க் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்தியாவோட டைமை பற்றி பார்த்தோம், அதாவது ஐஎஸ்டியை பற்றி பார்த்தோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பற்றி பார்த்தோம். வேல்யூ GMT + 5:30. எந்த ஊர் வழியாக போகுதுன்னு பார்த்தோம், மிர்சாப்பூர், எங்கே, அலகாபாத்தில். எந்த ஸ்டேட்டில், உத்தரப்பிரதேஷில், அதை பற்றி பார்த்தோம். அடுத்து லாங்கிடியூடை பற்றி பார்த்தோம். லாங்கிடியூட் எந்த கண்ட்ரி வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், அது லண்டனில் பாஸ் ஆகுது. இந்த லைனை வச்சு தான் வேர்ல்டில் எல்லாத்தோட டைமே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன இருக்கும்னு பார்த்தோன்னா இந்தியாவோட மவுண்டென்ஸு, ரிவர்ஸு, ஐலாண்ட்ஸ், இதை பற்றில தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஹையஸ்ட் மவுண்டன் எது, ஹையஸ்ட் பீக் எது, இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் பிளாட்டிவ் எது, இந்தியாவில் லாங்கஸ்ட்டு ரிவர் எது, ஸ்மாலஸ்ட் ரிவர் எது, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எது, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் கவர் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான வல்கனோஸ், எரிமலைகள் பற்றி கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் குரூப் 1 எக்ஸாமில் கூட இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு வல்கனோஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற முக்கியமான மவுண்டன்ஸ் பற்றினோ, ரிவர்ஸ் பற்றியோ, இல்லாட்டி வல்கனோஸ் பற்றியோ அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.